ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஒண்ணு வச்சிருக்கா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இருடி வரேன் இரு. இப்போ என்னத்துக்கு இவ்வளோ கோவப்படுது ஜி? என்னடி பஜ்ஜி வடை பாயாசம் சொல்லிட்டு உனக்கு தூங்குறாடி உன்னை சாப்பிட விட மாட்டேன் உனக்கு என்ன தெரியும் போய் என்ன ஒண்ணு அடிச்சு என் கைதான் போடி அப்படியே போயிடு உங்க அப்பா வீட்டுக்கு ராஜஸ்தானுக்கு. அப்போ வச்சு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த வடக்கிய கல்யாணம் பண்ணிட்டு எப்பா சாரிடி வடக்கி மாமாஜி தெரியாம ஒன்று அடிச்சிட்டேன். இனிமே அடிக்க மாட்டேன். நிம்மலை நம்மளால அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஜி. ஏன் நிம்மல் நம்மள அடிச்ச கோவத்துல நிம்மல் நமக்கு சோத்துல விஷத்தை வச்சிருச்சு. விஷமா? நிம்மலையா நம்மள அடிக்குது. என்ன ராஜஸ்தானுக்கு போக சொல்லுது. சாவு நீ பரலோகம் போ. இன்னைக்கு வரட்டும். ஆமா அவளை பத்தி சொல்லி கை கல்லாம் முறிச்சு வீட்டுல கரைக்கிறது இல்லையா? அப்பா டேய் நில்லுடா. என்னடா பண்றதே கட்டி நினைக்கிற? ஏம்மா என்னாச்சு? என்ன நன்னாச்சு? காலையில 9 மணிக்கு சொன்னாடா எங்கயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இப்ப பாரு மணி 8ஆவது இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயோ அம்மா நீ அவளை பத்தி சொல்லனா உனக்கு தூக்கமே வராதா? டேய் இந்த பெத்த தாயை எதிர்த்து பேசிட்டேடா. அதானே உன்னை கட்டின் பண்ணுக்கிறாளே அவதான் உன்னை முந்தானில முடிச்சு வச்சுக்கிறாளே. என் பேச்சை எப்படா கேக்குவ? 10 மாசம் சம்மந்த பெத்தண்டா. ஓ அம்மா போய் கம்முன்னு சாப்பிட்டு தூங்குமா. ஆல்ரெடி உடம்பு செல்லன்னு இருக்கல்ல, போய் மாத்திரையை போடு. இதுல வர அழுதுகிட்டு உயிரை வாங்காத போமா. உன் பொண்டாட்டி நாள் தான் எனக்கு உடம்பு செல்லாமலே ஆகுறது. என்ன யாரு கேட்பாங்க? யாரு கேட்பாங்க? மாமாஜி அடி எங்கடி போன? எங்க அம்மா காலு நீ எங்க போனியோ ஏது போனியோ காலையில போன இன்னாலக்கான்னு சொல்லிட்டு எப்பா சாமி அப்படி நீ எங்கதான் போயிருந்த? நிம்மல் நம்ம அத்தைக்காக புடவை எடுக்க போயிருந்தது. இப்ப புடவைதான் உனக்கு முக்கியமா? அங்க எங்க அம்மா கத்தி இருக்கு. நீ என்னன்னா உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நடந்தானு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. உனக்கு அவ்வளவு திமிரா? எல்லாம் சும்மா விட்டல எல்லாம் என்ன சொல்லு. கம்முனிரா. எதோட புள்ள போட்டு திட்டுற? பாவம் புள்ள எனக்காக புடவெல்லாம் வாங்கி நடக்குது. நல்லா இருக்குதுமா புடவை. சும்மா புள்ள பிடிச்சி திட்டுங்கிற உன்னை இப்படிதான் வளர்த்தனாடா. என்ன பழக்க பொம்பளைங்களெல்லாம் திட்டுறது? அவன் கிடக்குறான். நீ வாமா நான் உனக்கு பானிபூரியும் சப்பாத்தியும் செஞ்சு வச்சுங்கிற சாப்பிடலாம். சரி ஜி. அடி ஆத்தா ஒரு புடவையில உன் மனசே மாறிடுச்சு. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் போல. நம்ம உழப்ப பாப்பா. ஹலோ கைஸ், இவ தான் என்னோட ஒய்ஃபு. என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க என்னதான் வடக்கே இருந்தாலும் என்னை அழகா மாமாஜி மாமாஜின்னு கூப்பிடும்போது என் காதில் அப்படியே தேன் வந்து பாயும். அதில் தான் நான் இவங்களை கல்யாணமே பண்ணேன். என்னை வேலைக்கு கிளம்ப வைக்கிறதா இருக்கட்டும், என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோ உடனே பெட் காஃபி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு என்னை அருமையாக பார்த்துப்பாங்க. இவ்வளவே நாங்கள் ஃப்யூச்சர் குழந்தைக்கு கூட பேரே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது கூட என் ஒய்ஃப் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஜி இது? நிம்மளுக்கு நம்ம மேல பாசமே இல்ல. நிம்மல் இவ்ளோ பெரிய பேராகிராஃப் எழுதி கொடுத்து கூட நிம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. நிம்மளுக்கு என்ன கோவம் இல்லாம தெரியல. ஒண்ணுமே தெரியல ஜி நிம்மளுக்கு. அம்மா பாருமா என்ன மொத்தம் வலிக்குதுமா, கொஞ்சம் சொல்லுமா. என்னாச்சுமா? நிம்மளுக்கு நம்ம மேல பாசமே இல்ல. ஒரு வார்த்தை கூட நிம்மளை பத்தி பெருமையா பேசல ஜி. ஏய் உனக்கு தெரியாத சொல்லி தட்டா அந்த புள்ள பேராகிராஃப் எழுதி இருக்குது. அத கூட உங்களால ஒழுங்கா படிக்க முடியல. இன்னும் நீ நல்ல வாங்க பெத்ததுக்கு ஐயோ பெத்தது இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு, கட்டினது இப்படி பண்ணி போயிடுச்சு. இப்ப யாரை சமாதானப்படுத்துறது? பொண்டாட்டிய போய் சமாதானப்படுத்து. அடியே வடக்கி அடியே சாரிடி மாமா மன்னிச்சிருன்னு சொல்லலாம். அப்புறம் என்ன காமா கிழிச்சி. சரி உனக்கு காஃபி பிடிக்கல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. ஆமா என் பொண்டாட்டிக்கு ஒரு காஃபி போட்டுதா. நீலாம் திருந்தவே மாட்ட. இந்த புடி இந்த பழப்புக்கு நாட்டுக்கு செத்துட்டா பையா.
அப்படியே உனக்கு அவ்வளவு திமிரா சாவடிச்சிட வேண்டிய கோபால ஏன்டா அந்த பிள்ளை கிட்ட அப்படி சண்டை பண்ற? அவனை சாவடிக்க விட மாட்டேன். உனக்கு அவ்வளவு திமிரா என்னடி முறைக்கிற? என்னடி என்ன திமிரா சாவடிச்சா எல்லாம் உங்க அப்பா பண்ணது இதெல்லாம். கோபால அமைதியா இருடா. நீ கமெண்ட்மா இவளுக்கு எவ்வளவு பொண்ணு பட கூட ஆத்திரம். ஏன்டா அந்த பிள்ளை மேல அப்படியே கோவப்படுற? கோபால்னு பேர் வச்சு கோவப்பட மாட்டேன்னு பார்த்தேன்டா. ஆனா இப்படி கோவப்படுறியடா. அமைதியா இருடா. சாவடிக்க விட மாட்டேன். அமைதியா இருடா. அவங்க உன் தலைமையில ஒருத்த எடுத்தா நீ தலையில போய் சொருகிடுவேன். எவ்வளவு நேரம் நானும் அடக்காக்குறது உன்னவ கையில ரொம்ப வலிக்குது. எங்கதான் அவகிட்ட அடி வாங்கி சாவி சொன்ன ஒரு பேசி கேக்குது. ஐயோ தனியா விட்டு போயிடுச்சு. வேண்டாம் நம்மளுக்கு வேணும் ஜி. வேண்டாம் நம்மளுக்கு வேணும் ஜி. அம்மா ஏன் வடக்கி மணி ஆகுது சீக்கிரம் வாங்க. சரி என்னங்க அம்மா வாமா. ஏய் நான்லாம் வந்துட்டேன்டா. உன் பொண்டாட்டி தான் அப்படியே மேக்கப் போட்டு மினுக்கிறதுக்குள்ள நாளைக்கு ஆயிரும். அவளை கூப்பிட்டு முதல்ல. அப்பா சாமி அடியே எங்கடி இருக்க? அடியே எங்கடி இருக்க வாடி. என்னாச்சு சொல்லுச்சு? எங்கம்மா இருக்க? மாமா டைம் ஆகுதுல்ல அப்படி சொன்னேன். எனக்கு அடியே ஏதோ கேட்டுச்சு. அட நம்ம தோசைக்கல்ல அடெல்லாம் சுடுவாங்களே அந்த மாதிரி உன் கையால சாப்பிடணும் போல இருந்துச்சா அத சொல்லி பாத்துக்கிட்டேன். சரி சரி ஜி பாஜி போலாம். போலாமா? போ வரேன். யம்மா யம்மா சரி இந்த அம்மா நம்ம அசிங்கப்படுத்தினா தூக்கமே வராது. பாஜி நீ வண்டி ஓட்டுறியா? நீ இறங்க நான் வண்டி ஓட்டுறேன். நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் ஜி. வாஜி வண்டி ஓட்டுவியா? ஆமா உனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுமா? முன்னப்படி வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் என்னோட மொபைல் போன்ல கார் ஓட்டிருக்கும், லாரி ஓட்டிருக்கும், ஏரோப்ளேன் கூட ஓட்டிருக்கும். அதுல நான் வின் கூட பண்ணிருக்கோம் ஜி. நீ வாஜி நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ போன் இன்னும் கிளம்ப மெனடா மாசம் மாசம்னு படமே முடிஞ்சிருப்பாள. அம்மா அங்க பாரு. என்னோட இவ ஓட்டுறாளா? அம்மா சரிடா எனக்கு வயிறு வேற கலக்குற மாதிரி இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா அதெல்லாம் அங்க போய்க்கலாம். வாமா வாமா. அத்தஞ்சி வாஜி. இல்லம்மா நீங்க தான் ஏதோ சின்னஞ்சிருசுங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. அதனாலதான் உங்களுக்கு நடுவில் நான் எதுக்கு. அதுவும் இல்லாம உங்க ஓடி போட மாமனார் வேற வரதா தகவல் வந்துச்சு. நான் போய் என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரி ஜி. தண்ணி விட்டுட்டு போறீங்க எப்படிமா? டேய் அமைச்சர்ரா என் அண்ணன் பொண்ணு பதிமூணாவ கட்டினா உனக்கு இந்த நிலைமை வந்துக்குமா? நீயே தானே கட்டின வந்த. நீயே இதை கட்டிட்டு மாண்டது சாவி எனக்கு என்ன. ஐயோ அம்மா ஐயோ அம்மா ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிடுறேன். வரேன். ஐயோ முருகா காப்பாத்துப்பா. என்னத்த தொழுற? இல்ல ஜி இங்க எங்க சாவி போடுறது? சாவி எங்க போட தெரியலையா? போட்டுச்சு ஜி. போலாம். அப்படியே முருகா எனக்கு நல்லபடியா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. பழனி கோவிலுக்கு வந்து நான் மொட்டை அடிக்கிறேன். முருகா